மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கடந்த 2024 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு முன்னேற்றங்கள் இல்லை. இருந்தாலும் சில நற்பண்கள் உண்டு. தொழில் ரீதியா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல மறைமுக எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு, பயணங்களால பிரச்சனை, பண விரயங்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 2020க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமச்சனி விலகி 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்தது ஒரு வகை நல்லதா இருந்தாலும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை. அதாவது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அபிஷியலா இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு 2.5 years இருந்தாலும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை. அதே நேரத்துல தந்தை உடல்நிலை பாதிப்பு, தந்தையோட கருத்து வேறுபாடுகள், எதிர்வழி சொத்துல பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் பெரிய அளவு போக முடியாத சூழல்லாம் ஏற்படும். சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2.5 yearsக்குள்ள அவங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழல்ல தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. சரி, இப்ப 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு மார்ச்ல போயிடுறாரு. ராகு கேது பயிற்சியில 9ல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் வந்துருவாங்க. ஜென்மத்துல குரு வந்து பொதுவாக ஜென்ம குரு வந்து அந்த அளவுக்கு நன்மை இல்லைன்னு சொல்லலாம். எதுலையுமே ஒரு முழுமையான கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மனப்புழக்கத்தோடவே இருப்பாங்க. எப்பயுமே எதுவும் டென்ஷன்லயே இருப்பாங்க. எதிர்காலம் பற்றிய ஒரு பயமும் கவலையும், நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற சுய சந்தேகத்தோட இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட அவங்க முயற்சி பண்ணா, எந்த விஷயத்த பண்ணாலும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டா, மனதை வந்து அமைதிப்படுத்தி தன்னோட நோக்கம் என்ன, தன்னோட குறிக்கோள் என்ன, அதுல மட்டும் மனசு செலுத்தி அவங்க முயற்சி பண்ணா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு அற்புதமான காலகட்டமா தான் இருக்கும். சனி பகவான் 10ல வர தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அங்க சின்ன சின்ன தவறுகள் நடக்கவோ, சின்ன சின்ன பிரச்சனை சறுக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தொழில்ல வந்து பிரச்சனைகள் வருமே தவிர தொழில பாதிப்புகள், தொழிலே இல்லாம போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஆனா அதனால குழப்பங்கள், அதுல பிரச்சனைகள், அதுல ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை, அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். இதுல வந்து தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படும். தந்தை வழி சொத்துல பிரச்சனைகள் வரும். அதனால வந்து தந்தையோட ஒரு இணக்கமாவே இருக்கணும். பகச்சிக்கிறதோ இல்ல வேற எதுவும் பிரச்சனை பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு பணி உத்தியோகம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இவங்ககிட்ட இருக்கும். மென்டல் டென்ஷன் இருந்தாலும் சரி சமாளிச்சலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து உங்க டென்ஷன் ஆனா சரி கொஞ்சம் ரெண்டு அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவோம். இன்னொன்னு வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். எந்த விஷயம் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த விஷயம் கவனமா இருந்தா போதும். தனிப்பட்ட ஜாதகம் தான் நல்லா இருக்கும். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்துல வந்து சித்திரகுப்தருக்கு தனி கோயில் இருக்கு. அந்த காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தரை போயிட்டு இவங்க ஒரு புதன்கிழமை வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம். கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கடகராசின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு 5 வருடமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி, அஷ்டமச்சனி போயிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது கடந்த ஒரு ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் கடகராசிக்காரர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். எப்படின்னா, உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும். உத்தியோகத்துக்கு வெளியே வரப்ப நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருந்து கடந்த ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் குருவோட சஞ்சாரத்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கிறது, ஒரு மாற்றம் வர்றது, இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த அஷ்டமச்சனியால கஷ்டங்கள் இருக்க வேண்டிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சரி, இப்போ இந்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முக்கியமாக ஒருத்தருக்கு
வந்து அஷ்டமச்சனி விலகுறது மிகப்பெரிய நன்மை. ஓகேங்களா? அஷ்டமச்சனி இப்போ மார்ச் மாசத்துல விலகி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுவார். அப்படின்னும் போது இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை சரியாகும். குடும்பத்துல உறவுகளாக இருந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாகக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான் சந்திக்கும் போது தந்தை உடல்நிலை பாதிப்பு, தந்தையோட கருத்து வேறுபாடு, அதே மாதிரி பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணா நிச்சயம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா கடகராசி 12ஆம் இடத்துல குருவாங்க வீண் விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். வீண் விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணத்தை வந்து சேமிப்புல அதிக கவனம் செலுத்தினாவே இவங்களுக்கு விஷயங்கள் நல்லா இருக்கும். பேச்சுல கவனம் தேவைங்க. லூஸ் ஸ்டாக் எங்கேயும் விட்டுறக்கூடாது. மற்றபடி அஷ்டமச்சனி விலகுவது மிகப்பெரிய நன்மையை கஷ்டம் விலகிறோம். இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அஷ்டமச்சனி விலகுது அப்படின்னும் போது ஒரு நாள் வந்து திருநள்ளாறுல போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கணும். பார்த்துட்டு நேரா வந்து வீட்டுக்கு போகாம திருப்பதியில போயிட்டு வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணணும். திருநள்ளாறுல இருந்து திருப்பதியை போயிட்டு வெங்கடாஜலபதி அப்படி தரிசனம் பண்ணும்போது, அதாவது வந்து சனி பகவானை தரிசனம் பண்ணும்போது அவர் வந்து இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு விலகி நமக்கு நல்லது செய்யணும்னு அவர்கிட்ட போய் வேண்டிக்கிறோம். அதை முடிச்சு தன்னுடைய ராசிக்கு உகந்த ஸ்தலம் வந்து கடவுள் தான் திருமலை வெங்கடாஜலபதி. அவரை போய் வழிபடும் போது, அதாவது வந்து நோய்க்கான மருந்து, அப்புறம் நமக்கு ஃபுட் சப்ளிமெண்ட், ஓகேவா, விட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரி. இப்போ அவரை போய் பார்க்கும்போது அவராலையும் நமக்கு நன்மை நடந்தது. அது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பரான பலன் கிடைக்கும்.